காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சினைகள்ல இருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தனராஜிடம் கேட்கலாம். தனராஜ், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழலையும் பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் அரக்கோணம் அருகே இருக்கின்ற படுநெல்லி கிராமம். இந்த கிராமத்துல நேற்று மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்திருக்கிறது. மாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது அங்கு பாட்டு கச்சேரி நடந்திருக்கிறது. பாட்டு கச்சேரியில கானா பாடல் பாட வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் சிலர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இரு பிரிவினருக்கு அந்த பகுதியில தகராறு ஏற்பட்டிருக்கிறது. தகராறானது கைகலப்பாக மாறிய நிலையில ஆத்திரமடைந்த மர்ம கும்பல் அந்த இரு இளைஞர்களையும் மதுபான பாட்டில்கள் அடித்து கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறது. கொலை செய்துவிட்டு அவர்கள் தப்பிவிட்டார்கள். இந்த நிலையிலே அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி அரவிந்த் தலைமையில ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த பகுதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் மற்றும் உறவினர்களும் தற்போது அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலையில தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு கொலை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில சாலையிலே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தனராஜ். காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனையில இருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி தலைமையில் அப்பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.